அடக்குமுறை செய்றீங்க, அனுமதியை மறுக்கிறீங்க. இந்த இந்த திராவிட மாடல் அரசுல கருத்துரிமை என்பது செத்தே போயிட்டு. இப்ப அரசாங்கத்தை அண்டி பொழைக்கிறவன், திமுக அண்டி பொழைக்கிறவன் கூட்டம் நடத்தினா அது இப்ப அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதிர்கொண்டிருக்க மாட்டான். அப்ப நீ கூட்டம் நடத்தும் போது இவன் என்னெல்லாம் கேட்பான், எப்படி அனுமதி கொடுப்பான், இதெல்லாம் தெரியாதா? இதே மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் இவங்க அரசாங்க தரப்புல பண்ணக்கூடியது என்ன, உடனடியா உடலை அடக்கம் பண்ணிடணும். உடலை அடக்கம் பண்ணிட்டா நீதி அடக்கம் பண்ணிடலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட கழகங்கிறது எதுவுமே ஒரு புதுமையை ஒன்றும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஒண்ணும் கிடையாது. டிஎம்கே ஏதாவது ஒரு விருது விலங்கு விழா இந்த மாதிரி இதை வச்சு அங்க போய் 2 வார்த்தை பேசிட்டு அவங்களே புகழ்ந்து பாடிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அந்த விருது விஜய் வந்தது அடி கிடையாது. அங்க அம்பேத்கர் சொன்னதோ, காமராஜர் சொன்னதோ, வேலுநாச்சியார் சொன்னதோ இவங்களுக்கு அடி கிடையாது. பெரியார்னு ஒரு பேர் சொன்னதுதான் அடி. அங்க திராவிடம் அப்படின்னு ஒரு பேர் சொன்னார்ல, அதுதான் அடி. அரசு மருத்துவமனைக்கெல்லாம் சிகிச்சைக்கு போறோம். அங்க இரவு நேரத்துல எத்தனை மருத்துவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தறிகெட்டு திரிஞ்ச கூட்டத்துக்கு ஒரு தறியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை கெட்ட போறது நம்ம தான் கெட்டணும். முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 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 நீங்கள் பகுஜன் திராவிட கட்சியின் மாநில செய்தி தொடர்பாக இருந்து வர்றீங்க. ஆமாம். இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் 41 உயிர் அனாமத்தாக போச்சு. இப்போ அதில் அதிமுகவாக இருக்கட்டும், அந்த சம்பவத்தை ஒட்டி சம்பவத்தை பற்றி அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து கட்சிகளும் ஒரு விதமான கருத்தை முன் வச்சாங்க. இப்போ அதே மாதிரி உங்கள் பகுஜன் திராவிட கட்சியினோட சர்தார் தலைவர் ஜீவன் சிங் அவங்க ஒரு விதமான அறிக்கையை முன்னிறுத்தினாங்க. அதில் அவங்க தெரிவித்தது என்ன தெரிவித்தாங்கன்னா, இந்த கூட்ட நெரிசலுக்கு கூட்ட நெரிசல் 41 பேர் போனதுக்கு காரணம் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கான காரணம், முக்கிய காரணம் அப்படின்ட்டு இவங்களாம் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே தலைவர் அறிக்கை விடுறாங்க. பகுஜன் திராவிட உங்கள் கட்சியிலேருந்து விடுறாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது எப்படி அவங்க இப்படி சொல்கிறாங்க, முதல்வர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எந்த மற்ற கட்சி விட்ட அறிக்கைக்கும் உங்கள் கட்சி விட்ட அறிக்கைக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் கரூர் 41 பேர் இறந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு முதல் குற்றவாளி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்படின்னார். எந்த அடிப்படையில் அந்த கருத்தை எங்களோட தலைவர் அவர்கள் சொன்னார் அப்படின்னா, பகுஜன் திராவிட கட்சி முழுக்க முழுக்க ஜனநாயகத்தன்மையோடு இயங்குகின்ற ஒரு கட்சி. ஜனநாயகத்தன்மையோடு அந்த கட்சியை எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் வழிநடத்தி செல்கிறார். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் குற்றவாளி அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் பதிவு செஞ்சார். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கு, என்ன பண்ணுது அப்படின்னு அறிந்து கொள்ளணும். அதுக்கான உரிமை இருக்குது. அதேமாதிரி ஜனநாயகத்தில் பங்கேற்கக்கூடிய உரிமைகள் இருக்குது. அப்போ ஜனநாயகத்தில் இந்த மக்கள்லாம் எப்படி பங்கேற்காங்க அப்படின்னா, ஒரு கட்சியின் வாயிலாக தான் இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்கிறாங்க. அப்போ ஒரு கட்சி கூட்டம் நடக்கு அப்படின்னா, அந்த அடிப்படையில் மக்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு போவதுக்கான வர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அந்த அடிப்படையில் கரூருக்கு ஒரு கட்சியின் தலைவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மரணம் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்குறோம். அது நமக்கு பெரிய துயரத்தை உண்டாக்குது. அந்த சம்பவத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவு உள்ள அமைப்புகள் எல்லாரும் என்னன்னா ஒரு கட்சியின் தலைவர் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஜனநாயகத்தன்மைக்கு எதிராக செயல்படுறாங்க. இவங்க உண்மையிலே ஜனநாயகவாதிகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், மக்கள் கூட தான் செய்வாங்க. அதுக்கான பாதுகாப்பை
ஆளுகின்ற அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து எதுக்கு ஒரு ஒரு ஒருத்தரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க? அவர்களை பாதுகாத்துக்கு அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்தி செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ நிர்வாகத்தை சரியான முறையில் அவர் வழிநடத்தி இருந்தால் அந்த 49 பேர் மரணத்தை வந்து தவிர்த்து இருக்கலாம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த அரசு நிர்வாகத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு கட்சிக்கு வந்து அனுமதி வாங்குறாங்க, எப்படி கொடுப்பாங்க, என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு ஜனநாயக வழியில் வந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். கூட்டம் நடத்தும் போது நாங்களும் வந்து அரசுக்கிட்ட வந்து அனுமதி கேட்டு போய் நிற்கும்போது இந்த அரசாங்கம் எப்படி எங்களை கையாளும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில், அதுக்கப்புறம் இன்றைக்கி நாடு முழுக்கதும் போதைப் பொருள் ஆகி போச்சு. அதனால் பல குற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா தொடர்ந்து சாதிய படுகொலைகள். அதே மாதிரி இந்திய தமிழ்நாடு முழுக்கும் பரவலாக வந்து சாதிய வன்முறைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி நிர்வாகம் வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசு நிர்வாகமாக இருக்கட்டும், வந்து கட்டுப்பாடற்ற அளவுக்கு மக்களை வஞ்சிக்கிற அளவுக்கு ஊழல் நிறைந்து இந்த ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆட்சி நிர்வாகமே இங்கே தவறாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜனநாயகத்தில் வந்து இந்த கட்சியோட வேலை என்ன, அரசாங்கத்தோட வேலை என்ன, இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கோம். சும்மா வந்து பொத்தம்பொதுவாக வந்து இவங்க வந்து நமக்கு பிடிக்காது, அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும், அரசாங்கத்தின் வேலை என்ன, அந்த அடிப்படையில் பகிரங்கமாக நாங்கள் வந்து குற்றச்சாட்டு இப்பவும் சொல்கிறோம். முதல் குற்றவாளி ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அது எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க? முதலமைச்சர் மேலே நீங்கள் எப்படி குற்றம் சாட்டுறீங்க? இப்போ இருக்கிற எந்த கட்சியுமே முதல்வர் தான் குற்றவாளின்னு சொல்லலை. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வேணால் சொல்லியிருக்கலாமான்னு தெரியல, நாங்கள் அதை பார்க்கல. பட் வந்து நீங்கள் தான் ஆளாக வந்து முதல்வர் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. அவரை எப்படி நீங்கள் வந்து குற்றவாளின்னு சொல்கிறீங்க? அவர் தான் காரணம் எப்படி ஆக முடியும்? ஏன்னா டிவிக்கே தான் வந்து மக்களை பார்க்க வரேன் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறோன்னு வராங்க. பட் வந்து நீங்கள் அப்போ இவங்க டிவிக்கேக்கும் வந்து பொறுப்பு இருக்குல்ல மக்கள் மேலே. அவங்க கவனம் சேதம் விட்டாங்களா? இப்போ நீங்கள் வந்து டிஎம்கே மட்டும் எப்படி சொல்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பேசுவோம். முதல்ல வந்து அரசாங்கத்தோட வேலை என்ன? இப்போ சட்ட ஒழுங்கை யார் பாதுகாக்கணும்? ஆட்சியாளர்கள். சட்ட ஒழுங்கை யார் பாதுகாக்கணும்? ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர் பாதுகாக்கணும். என்ன இப்போ நாங்கள் வந்து பகுஜன் திராவிட கட்சியை நடத்துகிறோம். நான் பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்தவன். இந்தியா முழுக்க வந்து பல கூட்டங்களை நடத்துகிறோம், ஒருங்கிணைக்கிறோம். அப்போ எதுவுமே எங்கள் இஷ்டப்படி நாங்கள் நடத்த முடியாது. ஜனநாயகத்தில் வந்து யாருனாலும் கட்சி நடத்தலாம். இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அவங்க இந்த லெக்கில் வந்து ஒரு இஷ்டத்துக்குலாம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து அந்த லெக்கில் கூட்டத்தை கூட்ட முடியாது, பேச முடியாது, மக்களை அணிதிரட்ட முடியாது. இப்போ நான் எங்கள் கட்சி சார்பாக ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா முதல்ல அனுமதி ஒரு லெட்டரை எழுதிட்டு போய் ஐயா அனுமதி கொடுங்கய்யா அப்படின்னு நாங்கள் போய் நிற்போம். உடனே வந்து இவங்க அனுமதி வந்துட்டாங்களா, இந்தாங்க நீங்கள் நாங்கள் கேட்ட இடத்த அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் என்ன இத்தனை கொடி நட்டுறோம், வைக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் அப்படின்னு என்னெல்லாம் எழுதி கொடுக்குமோ அதுக்கெல்லாம் சம்மதிச்சு இருந்தாங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படினாலும் செயல்பட்டுக்கோங்க அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இப்போ போய் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அரசாங்கம் உடனே உளவுத்துறைலாம் வந்துடுவாங்க. மத்திய அரசு உளவுத்துறை, மாநில அரசாங்க உளவுத்துறை, எங்கேருந்து ஆள் வாராங்க, யார் வாராங்க, அவங்க எங்கேருந்து கிளம்புவாங்க, எங்கே வந்து உட்காருவாங்க, எங்கே வந்து ஏறுவாங்க, எங்கே வந்து என்னெல்லாமோ கேள்வி கேட்பாங்க. அவங்க எந்த ட்ரெஸ் அணிவாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை வந்து நிம்மதியாலாம் நடத்த விட மாட்டாங்க. ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து போய் அனுமதி கேட்க போய் நிற்கிறோம், கடிதம் கொடுக்குறோம்.
கடிதம் கொடுத்த உடனே ஒரு 4 நாள் ஆச்சு. ம் 4 நாள் ஆச்சு. தொடர்ந்து நாங்கள் என்னாச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் 4 நாளைக்கு கூப்பிட்டாங்க. ம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்துகிறோம், எங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி தாங்க அப்படிங்கிறது நாங்கள் அந்த மனுவில் எழுதி கொடுத்தோம். ம் அதாவது தொடர்ந்து வந்து தென் மாவட்டத்தில் என்ன சாதி படுகொலை நடக்கு. இந்த அரசாங்கம் தான் அதுக்கு வந்து அந்த சாதி படுகொலையை தடுத்து நிறுத்தணும், ஆமா. மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். ஆனால் இந்த அரசாங்கம் அது கொண்டு வருவதற்கு எந்த வேலையும் செய்யலை. ம் சரி, இவங்க தான் செய்யலை. ஒரு கட்சியோட வேலை என்னன்னா மக்களை வந்து ஜனநாயகப்படுத்துது, ஜனநாயக வழிக்கு கொண்டு வர்றது. அப்போ இங்கே மக்கள் வந்து ஜனநாயகத்தன்மையற்று இருக்கும்போது இப்போ தொடர்ந்து குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ம் அதாவது இவன் வந்து இவனுக்கான உரிமையை பற்றி நினைக்க மாட்டேங்கிறான், சாதிய பெருமையாக தூக்கி பேசிக்கிட்டு திரிகிறான். யார் எதிரி, யார் நண்பன், யார் இவனோட உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் தெரிய மாட்டேக்க. ம் அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். இந்த முயற்சி வந்து அரசாங்கம் எடுக்காது. அப்போ ஒரு ஜனநாயகத்தன்மையாக ஜனநாயக ரீதியாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நாம தான் இந்த முயற்சியை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதி நல்லிணக்க பொதுக்கூட்டம் பேரணி அப்படின்னு ஒன்று வச்சு 10 சாதிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு வைக்கும்போது பாமர மக்கள் பார்க்கும்போது நம்ம தலைவனும் அங்கே போய் நிற்கிறான் வச்சிருக்கிறான், அப்போ நம்மலாம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு உறவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு நடத்துறதுக்காக ஒரு கூட்டம். ம் இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பும் கிடையாது. ஆமாம். அப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லணும், இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லணும், அனுமதி அளிச்சிருக்கணும். இவங்க வந்து சாதியவாதிக்கு தான் ஆதரவாக நிற்கிறாங்க, சமத்துவவாதிக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் பெரியார் தானே அவங்க பெரியார்னு பேசுகிறாங்க, அதை அப்புறம் பேசுவோம். அப்போ இவங்க வந்து நாங்கள் மனு கொண்டு கொடுக்கும் போகும்போது ஒரு 4 நாள் கழித்து சொல்லுதாங்க, நீங்கள் இந்த 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 கூட்டத்தை இங்கே நடத்துனீங்க, இந்த பேரணி நடத்துனீங்கன்னா இங்கே கலவரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ம் இல்லை என்ன சாதிய நல்லிணக்கம் தான், ம் நல்லிணக்க பொதுக்கூட்டம், ஒரு 4 பேரை ஒன்றா நிற்கணும், நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படின்னு ஒரு கூட்டம். ம் அப்போ நீங்கள் நடத்துனா வந்து பிரச்சனை வந்துடும், ம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. சரி, அப்போ சரி ஓகே, நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு எழுதித்தாங்க, நாங்கள் பார்த்துக்கிடுறோம், அடுத்து நாங்கள் என்ன சட்ட ரீதியாக எடுக்கணுமோ பார்த்துக்கிடுறோம் அப்படி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இது வந்து மேலிடம் வந்து இப்படி சொல்லுது, மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணி நாங்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்க இடங்கிறது வந்து ஒரு குறுகிய இடம். இங்கே வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கட்டும், உங்கள் தலைவராக இருக்கட்டும் வந்தார் அப்படின்னா அவரை அழைத்து இந்த மேடைக்கு வந்துவிட்டு இங்கிருந்து நாங்கள் அவரை வெளியே கொண்டு போவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட வேண்டும். அதன் பிறகு மக்கள் எல்லாம் வருவாங்க, லாரி பைக்கு வேனு இதிலெல்லாம் வருவாங்க, இங்கே வந்து பார்க்கிங் பண்ண முடியாது, இது ஒரு நெருக்கமான பகுதி, அப்போ இந்த இடத்துல அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரந்த பரப்பளவு கொண்ட ஒரு இடம். அங்கே வந்து ஏதுவாக வந்துட்டு கூட்டம் முடிச்சுட்டு ஏதுவாக போகலாம், அதேமாதிரி எவ்வளோ கூட்டம்னாலும் வரலாம், எவ்வளோ பஸ்ஸு வேணும் எது வந்தாலும் இருக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வர்ற மக்களுக்கு நாங்கள் தான் சார் பொறுப்பு, நீங்கள் கூட்டம் நடத்துவீங்க, நீங்கள் போயிடுவீங்க, மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆணிச்சு அப்படின்னா நாங்கள் தான் சார் பதில் சொல்லணும். இது உங்கள்கிட்ட சொன்னது? ஆமாம், நாங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூட்டம் நடத்துவீங்க, பேசுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க, மக்களுக்கு அங்கே தண்ணி வசதி இருக்குதா, அங்கே கழிப்பறை வசதி இருக்கா, இந்த வசதி மக்கள் வர்றதுக்கு வந்துட்டு போவதுக்கு ஏதுவான வசதி இருக்கிறா, அப்போ எப்படி வரானோ அதே மாதிரி கலைந்து போவதுக்கான வசதி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் சரி ரைட்டு ஓகே அவங்க சொல்லதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இடமும் ஒரு நல்ல ஒரு பரந்த நிலப்பரப்பு தான், சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாய்மொழியாக சொல்கிறாங்க, அதை நம்பிட்டு வந்து நாங்கள் தொடர்ந்து வேலையை முன்னெடுக்கிறோம். ஏன்னா வந்து இவ்வளோ நிலப்பரப்பு, அப்போ நம்ம இவ்வளோ மக்களை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு. அப்போ கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறோம், அப்போ அங்கேருந்து ஃபோன் அடித்து வந்து பக்கத்தில் ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு அங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு போகிறோம். அங்கே போகும்போது வந்து ஏடிஎஸ்பி, அதுக்கப்புறம் டிஎஸ்பி, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் 3 பேரும் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க.
உங்களோட கட்சி கொள்கை என்ன, நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, உங்களோட செயல்பாடு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்கும்போதே தெரியுது நமக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது. அப்போ சொல்றாங்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற. அப்போ நான் வந்து எடுத்தோடனே சண்டையும் போடல, எதுவும் போடல, நம்ம எதுவும் திட்டாந்தரமாக எதுவும் பேசலை. முழுக்க நம்ம வந்து ஜனநாயகவாதி, நம்ம கன்சிராமவாதிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா பொறுமையாக கேட்குற ஒரு பண்பு உண்டு. நீங்கள் வந்து தடை விதிச்சிட்டீங்க, நாங்கள் அதை மீறி நடத்துவோம் அப்படின்னுலாம் போக மாட்டோம். அப்போ சரி இதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, பிரச்சனை வந்துடும். என்ன சார் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கும்போது, சாதி ரீதியாக பிரச்சனை வந்துடும், மத ரீதியாக பிரச்சனை வந்துடும், இங்கே மத மாற்றமே நடந்துடும், இதை சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு அப்போ சொல்லும்போதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே கூட்டம் நடத்தினீங்கன்னா ஒரு பிரச்சனை கலவரம் எதுவும் வந்துடும் வச்சிரும், அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் விஷயத்துக்கே வாரேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தின கூட்டங்களோட வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம். யார் வீடியோவை? உங்கள் கட்சி சார்பாக நடத்தின வீடியோவை உளவுத்துறை, மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் பார்த்துருக்கு. எங்களிடம் மேலிடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அங்கேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. அப்போ அதில் வந்து நீங்கள் இதுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு கட்சியோட காணொளி, முந்தைய கூட்டங்களோட காணொலியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் அனுமதி கொடுப்போம். அது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ கூட்டம் வரும், யார் யார் வாரா, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவர் அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. டெல்லியிலேருந்து வந்து இங்கே நடக்கக்கூடிய சாதிய படுகொலை எதிர்த்து பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து இன்றைக்கி காவல்துறை மந்திரிக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவங்களை வந்து பொது கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டுதாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க கேட்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து, ஏன்னா அவங்க அரசு வேலையில் பார்க்குறவங்க எதையும் நம்மகிட்ட வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போ இதே நடைமுறை தானே தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருந்திருக்கும். ஆமாம், அவங்க வந்து அதுக்கு முன்னாடி 6 கூட்டமோ என்னமோ நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கான வீடியோ இருக்கும். அப்போ அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த மக்களோட மனநிலை என்ன? ரெண்டாவது, இப்போ இந்த பிரச்சனையில் என்னன்னா ஒட்டுமொத்தமாக இப்போ சில கட்சி, இந்த அதிமுக அது சார்ந்த ஒரு 2-3 கட்சிகள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு எதுக்கு எடுக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து திமுக ஆதரவு இயக்கம் எல்லாம் ஒரு நிலைப்பாடு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னா நாம் தமிழர் முதற்கொண்டு. எனக்கெல்லாம் உண்மையிலே இந்த நாம் தமிழர்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கூட்டம் நடத்துனாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. இப்போ எவெல்லாம் வந்து இப்போ அரசாங்கத்தை அண்டி பிழைக்கிறவன், திமுக அண்டி பிழைக்கிறவன் கூட்டம் நடத்தினா அது வந்து இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதிர்கொண்டிருக்க மாட்டான். இப்போ நாம் தமிழர் திமுகவை எதுக்கும் வைக்கும் அப்படின்னு. அப்போ நீ கூட்டம் நடத்தும் போது இவன் என்னெல்லாம் கேட்பான், எப்படி அனுமதி கொடுப்பான், இதெல்லாம் தெரியாதா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ இவன் எவ்வளோ பெரிய பிண அரசியல் பண்ணுறான், இவன் எவ்வளோ பெரிய இழிவாக இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த கரூரில் வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து அனுமதி கொடுத்தீங்க? அனுமதி கொடுத்தது யார் அந்த கூட்டத்துக்கு? இங்கே காவல்துறை மந்திரி யாரு? இல்லை, காவல்துறை மந்திரிக்கு போகாமல் ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடத்த முடியுமா? நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அது சாதாரண கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. எங்கே இவன் பேசுனா ஒரு 100 ஓட்டு போயிருமோ, 1000 ஓட்டு போயிருமோ, 10,000 ஓட்டு போயிருமோ, வெளியில் பேசுனா போயிருமோ அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு நீங்கள் அடக்குமுறை செய்கிறீங்க, அனுமதியை மறுக்கிறீங்க. இந்த திராவிட மாடல் அரசில் கருத்துரிமை என்பது செத்தே போயிட்டு, கருத்துரிமையே கிடையாதுங்க.
மற்ற இந்த சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இன்னைக்கு திமுக அரசாங்கம் நடந்துகிட்ட போக்கு அப்படி இருக்கு. ஆனால் பெரியார்வாதிகளும் இந்த திராவிடர் கழகம் பெரியார்வாதிகளும் அம்பேத்கர்வாதிகளும் வந்து இந்த திமுக தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க போகிற பாதை வந்து பெரியார் பாதை பின்பற்றியும் அம்பேத்கரை பின்பற்றியும் போகிற பாதை அப்படின்ட்டு இவங்களுமே வந்து அவங்கள தானே பின்பற்றுறாங்க. இவங்க வந்து பெரியார் பாதை, அம்பேத்கர் பாதை, இந்த கம்யூனிஸ்ட்லாம் மார்க்ஸ் பாதைன்னு சொல்லதெல்லாம் சும்மா வேசித்தனம், போலித்தனம். அது அப்படிலாம் வந்து ஒரு பாதைக்கும் போகலை. இவங்களுக்கு என்ன ஜனநாயகத்தன்மை இருக்குது? அப்போ ஜனநாயகத்தில் யார் பொறுப்பு ஏற்கணும்? மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? அன்னைக்கு அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் ஃபுல்லாம் யாரு? இந்தியாவின் குடிமகன். ஆமாம். அவன் தமிழ்நாட்டுக்காரன், உனக்கு தான் ஓட்டு போடுறான், அவன் ஒரு வாக்காளன். ஆமாம். இது யாருக்கு பொறுப்பு? அப்போ இந்த இடம் கொடுக்குறோமே, இந்த கட்சிக்கு இப்படி மக்கள் கூட்டம் இப்படி வருமே, இவங்க இந்த மனநிலையில் இருக்கிறாங்களே, அப்போ இவங்களை எப்படி கையாளணும் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? இவங்க சொல்கிறான் அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. அப்போ எங்கிட்ட சொன்னீங்க வீடியோ காணொலி பார்க்குறோம், அந்த அடிப்பில் அனுமதி கொடுப்பானு. ஏன் முந்தின கூட்டத்தில் வந்து நீங்கள் பார்க்கலையா எவ்வளோ கூட்டம் வரும்னு? அது வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும், கட்சி தான் பொறுப்பேற்கணும், கட்சிக்கு வழி நடத்த தெரியல, இப்படி கூட்டத்தை இது பண்ணணும், அது பண்ணணும். அது பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை, பண்ண தான் செய்யணும். ஆனால் அந்த கட்சிக்கு தன்னார்வமாக எழுச்சி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. இப்போ திமுக ஒரு கூட்டம் நடத்துதுன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு ஒரு வேனை கொடுத்துட்டு அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி வருவாங்க. அப்போ அவன் வந்து ஒருத்தன் கட்டுப்பாட்டில் இருப்பான். அதிமுகனாலும் அதான், இப்போ பிஜேபினாலும் அதான், இப்போ மற்ற கட்சினாலும் அதே தான். அந்த கட்சிகளுக்கு இந்த ஜனநாயகம் இந்த இது எப்படி வந்து தன்னார்வமாக எப்படி வருவான் வைப்பான் இதெல்லாம் தெரியாது. இப்போ தன்னார்வமாக மக்களை திரட்டி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, ஒரு கூட்டம் நடத்தும் போது தன்னார்வமாக மக்கள் வராங்கன்னா இவங்களுக்கு மக்களை பற்றி தெரியும். ஆமாம். இது வந்து ஒரு தன்னார்வமாக வராங்க. தன்னார்வமாக வரக்கூடிய மக்களுக்கு யார் பொறுப்பு? அப்போ இவங்க இந்த கட்சி கூட்டத்துக்கு எப்படிப்பட்ட மக்கள் வராங்க, எப்படி வராங்கன்னு இந்த அரசாங்கம் தெரிஞ்சிருக்கணும். அது குறுகிய இடம்னா கொடுக்கக்கூடாது, அனுமதியே நீங்கள் மறுத்து இருக்கணும். அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது நீதிமன்றத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க கட்சிக்கு கூட்டம் வந்து இப்படி மக்கள் வராங்க வைக்கிறாங்க ஐயா, எங்களுக்கு அந்த நிர்வாக திறன் இல்லையா, எங்கிட்ட அவ்வளோ போலீஸ் இல்லையா, எதுவுமே இல்லையா, நாங்கள் வந்து சும்மா ஒரு டம்மியாக இருக்கோம், அதனால் அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாதுயா, நீதிபதி ஐயா இவங்களுக்கு இந்த அனுமதியை மறுத்துருங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஒன்று அதை சொல்லி அனுமதியை மறுத்து இருக்கணும். அப்போ வந்து எதிர்கட்சி வந்து அனுமதி கொடுக்கணும், குற்றச்சாட்டு நடத்த தான் செய்வாங்க. நீ எதுக்கு இருக்க, உனக்கு வந்து எதுக்கியா வரி கட்டுறோம், எதுக்கு ஓட்டு போடுறாங்க, நான் என்ன பேசினாலும் எனக்கு பாதுகாப்பு யாரு கொடுக்கணும்? அன்னைக்கு அந்த 41 பேரும் சரி, அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க. அவங்களுக்கான பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கு, கூடுவதற்கான உரிமை இருக்கு. அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அரசாங்கம் தான் அந்த கூட்டத்தை வந்து கையாளணும். இந்த கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அரசாங்கம் வந்து கையாளுமா வைக்குமா, அது கேட்கறதே தப்பு. அப்படி எவன் ஒருத்தன் கேட்கானோ அவன் ஜனநாயகவாதியே கிடையாது. அவன் ஒன்று கைக்கூலியா இருப்பான், இல்லைன்னா சங்கியா தான் இருப்பான். அவனால எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் இதை நான் இங்கே பதிவு செய்யறேன் அப்படின்னா, பகுஜன் திராவிட கட்சி தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு எங்களுக்கும் பின்னால் இப்படி ஒரு தன்னெழுச்சி கூட்டம் வரும். அப்போ இந்த மாதிரியான சர்வாதிகார மனப்போக்குள்ள மனுவாத கொள்கையை பின்பற்றக்கூடிய இந்த கைக்கூலியான திமுக, மனுவாதிகளின் கைக்கூலியான திமுக இதே மாதிரி செய்யும். பிஜேபி தேசிய அளவில் செய்யும். அதனால் நான் இன்றைக்கே வந்து மக்களுக்கு இந்த செய்தியை வந்து சொல்லிடணும், எப்படி இந்த நடைமுறையெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா அவ்வளவு நம்ம அனுமதி கேட்டு போனாலே அங்கே வந்து அவ்வளோ எளிதெல்லாம் தரமாட்டாங்க. இத்தனை விஷயங்களையும் அவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மகிட்ட பேசுவாங்க. காவல்துறை சொல்லுதெல்லாம் வந்து நமக்கு எப்படி அவங்க வாய் வழியாக சொல்லுது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஆட்சியாளர் கட்டுப்பாட்டில். ஆட்சியாளர் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆமாம். இன்னைக்கு வந்து
இந்த சம்பவத்துக்குள்ள இதனால இப்போ வரைக்குமே வந்து மாவட்ட நிர்வாகத்தை விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டு வரல. ஆமா. அப்போ நாளைக்கு ஸ்டாலினையும் விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவர் தான் காவல்துறை மந்திரி. இன்னைக்கு வந்து போலி செய்தி வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல இளைஞர்களை வந்து கைது பண்றாங்க. ஆமா. எந்த அடிப்பில் கைது பண்றாங்க கேட்க முடியுமா? நீங்க யாருக்கு எங்களை கைது பண்ணுன்னு கேட்க முடியுமா? அப்போ நம்ம எல்லாருமே வந்து அரசாங்கத்துக்கு கட்டப்பட்டவங்க, இந்த ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சட்டத்துக்கு கட்டப்பட்டவங்க. அப்போ இந்த மக்களை பாதுகாக்கக்கூடியது யார்? அதுதான் கேள்வி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் குற்றவாளி அப்படிங்கிறோம். இப்போ ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் இப்படிலாம் சொல்லி இருக்கக்கூடியவர்கள் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் முட்டு கொடுக்குறாங்க. அவர் நிர்வாகத்திறன் இல்லை ஸ்டாலினுக்கு. நிர்வாகத்திறன் வந்து இந்த 5 ஆண்டுகளில் செத்து போயிட்டு. அப்போ அவர் எந்த இதுவுமே பண்ணலையா? எதுவும் கிடையாது. மக்களுக்காக மக்கள் பழியாய் செத்துக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு 41 உயிர் போயிட்டு, அந்த 41 உயிருக்கும் கண்ணியமான முறையில் அடக்கம் நடந்ததா? அந்த 41 உடல்களும் கண்ணியமான முறையில் கையாளப்பட்டதா? அதான் நீங்கள் சொல்கிற கேள்வி தான் அடுத்த இதாக இருந்துச்சு. இந்த நைட்டோட இரவோட வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 41 உயிருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிகாலைக்குள்ளே வந்து எரியூட்டப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. அது என்ன, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடிய காலையில் விடியதுக்குள்ளே சாம்பலை கையில் கொடுத்துட்டாங்களாம் குடும்பத்தார்கிட்ட. அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. நானும் அதை கேள்விப்பட்டேன். இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் அதை கேள்வி எழுப்பியிருக்கு இந்த அப்படிங்கிறதையும் நானும் கேள்விப்பட்டேன். பொதுவாக வந்து ஒரு சம்பவம் நடக்கு. இது வந்து கலவரத்தில் செத்து போகலை யாரும். துப்பாக்கி எடுத்து சுட்டா, அருவா எடுத்து வெட்டியோ யாரும் செத்து போகல. ஒரு நெருக்கு, ஒரு கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்கன்னு. இப்போ கூட்ட நெரிசலில் அவங்க எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்வி நமக்கு இருக்கு. ஆமாம். இப்போ கூட்ட நெரிசலில் ஒரு கூட்டம் வருதுன்னா எடுத்த உடனே கூட்ட நெரிசல் மயங்கி கீழே விழுவாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து மூச்சு நின்று போகலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முதலுதவி கொடுத்து அவங்கள வந்து திரும்பவும் நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போ வந்து அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போன நேரம் என்ன, மணி என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் 41 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கன்னு வந்து 3 பேர், 10 பேர், 30 பேர் அப்படி சொல்லி இறுதியாக 41 பேர் வந்து நின்னது. இப்போ வந்து நைட்டாக பிரேத பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ இங்கே நடக்கிற பல சம்பவங்கள் அடிப்படையில் பேசுவோம். ஏன்னா நம்மளும் வந்து மாதத்துக்கு ஒரு படுகொலையை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வரோம். மனவேதனையில் தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். இப்போ ஒரு சம்பவம் நடக்கு, அது அரசாங்கத்துக்கு ஒரு கரையை ஏற்படுத்தும் சம்பவமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கவின் படுகொலை வந்து நடந்துச்சு. ஒரு 4 நாள் வந்து உடலை வச்சுருந்தாங்க. அப்போ இந்த 4 நாள் உடலை வச்சிருக்கும்பொழுது வந்து அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குது. இதேமாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் இவங்க அரசாங்க தரப்பில் பண்ணக்கூடியது என்ன, உடனடியாக வந்து உடலை வந்து அடக்கம் பண்ணிடணும். உடலை அடக்கம் பண்ணிட்டா நீதி அடக்கம் பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த உடலை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த 41 உடல்கள் நைட்டாக ஏன் வந்து இவங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ணணும் நைட்டாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதையும் மீறி நீங்கள் பண்ணுறதுக்கான வீடியோ எடுத்து வீடியோ பதிவு செய்து நீங்கள் அந்த உடல்லாம் பிரேத பரிசோதனை பண்ணினீங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த அறிக்கையெல்லாம் வந்து அவங்க குடும்பத்திட்ட ஒப்படைச்சாங்களா, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்குது. ரெண்டாவது, அங்கேருந்து மயக்கம்
கூட்ட நெரிசல் ஏற்பட்டுட்டு தூக்கிட்டு வராங்க. சில பேர் வந்து அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து கொடூரமான முறைன்னு நமக்கு சொல்றாங்க. ஆமா. அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரியான வெளிப்படையா நமக்கே தெரியுது, இவங்க இறந்துட்டாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா 41 பேருங்களும் இவங்களுக்கு வந்து அ முதல் உதவி எல்லாம் குடுக்கப்பட்டதா? எந்த அடிப்படையில இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். ஆமா. 1. அ 2வது வந்து இப்போ ஒரு உடல வந்து பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னா வந்து, அ 1 மணி நேரத்துலலாம் பண்ண முடியாது. அதுக்கு பல விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. ஆமா. அப்படி பின்பற்றுனா கூட விடிஞ்சிரும். அதெல்லாம் இவங்க பின்பற்றுனாங்களா? அப்படிங்கலாம் சொன்னோம். அந்த உடல வந்து கண்ணியமான முறையில் கையாளப்பட்டதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமா போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இரவோட இரவா ஏன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மலாம் அரசு மருத்துவமனைக்குலாம் சிகிச்சைக்கு போறோம். ஆமா. அங்க இரவு நேரத்தில எத்தன மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் அதுவே ஒரு ஆ. சந்தேகத்துக்கு இடம் எழுப்புது. பொதுவா வந்து இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையில இரவு நேரங்களில் ஆமா. எத்தனை மருத்துவர்கள் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். தெரியும். ஏன்னா நம்ம அங்க தான் சிகிச்சை பெறுறோம். ஆமா. நம்ம ஸ்டாலின் மாதிரியோ இல்லைன்னா இவங்க மாதிரியோ போய் வந்து இப்போ சிறப்பு மருத்துவமனையில அனுமதி செஞ்சுட்டு அப்படிலாம் கிடையாது. ஆமா. நம்ம வந்து பாமர மக்களோட இந்த அரசாங்கத்துக்கு போகிறோம். அரசு மருத்துவமனையில தங்கி மருத்துவம் பார்த்துருக்குறோம். அப்போ அங்கே எவ்வளோ மருத்துவர்கள் இருப்பாங்க அப்படிங்கெல்லாம் நமக்கு தெரியும். ஆமா. அப்போ 41 உடலை வந்து நீங்கள் பிரேத பரிசோதனை வந்து பண்ணுறீங்கன்னா அங்கே 41 மருத்துவர்கள் இருந்தார்களா? அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து வந்தாங்க? நம்ம இது வெளி சந்தேகம். ம். அப்போ வந்து அவங்களுக்கு முறையான அது ஒரு இது இதுதான். பண்ணப்பட்டதா? 200 பேர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டதா அப்படி சொல்றாங்க. ம். ஹாஸ்பிட்டல்ல வந்து 200 பேர் அட்மிட் பண்ணப்பட்டாங்களாம். அதுல 41 பேர் இறந்துட்டதாகவும், மிச்சம் உள்ள பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்ததாகவும் சொல்றாங்க. இவ்வளோ பேருக்கு வந்து எப்படி மருத்துவர் வந்தாகணும்னு தெரியல. இது மக்களுக்கும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நம்ம யாருக்குமே இத பத்தின உண்மை வெளிச்சமே வரல. இல்லை இது ரொம்ப சிம்பிள் தான். சாதாரண கொஸ்டினு. இப்போ மக்கள்லாம் சாதாரண பதில் தான் இதுக்கு. மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் ம். எல்லாருமே எங்க அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறுறாங்க. ஆமா. அங்க அவங்க எவ்வளவு கண்ணியமா நடத்தப்படுறாங்கிறது அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும். அங்க எவ்வளவு டாக்டர் வராங்க, அங்க எப்படி ஆமா. சிகிச்சை அளிப்பாங்க, இந்த 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 நோயாளிகளை எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது வந்து 2026 தேர்தல் இருக்கு பாருங்க, ஆமா. அன்னைக்கு வந்து தீர்ப்பு எழுதுவாங்க இந்த மக்கள். கட்டாயம் எழுதுவாங்க. இவங்க வந்து சொல்லலாம், நாங்க அங்க இருந்து கொண்டு வந்துட்டோம், இப்படி கொண்டு வந்துட்டோம், அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்லாம். அது வந்து இவங்க ஏமாத்திடலான்னு பார்க்குங்க. அது வந்து நடக்காத காரியம். சரி. இப்போ தாவைக்க பின்னாடி வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சிலாம் வராங்கல்ல. இவங்க வந்து அவரை வந்து அரசியல் ஒரு கருத்தியல் ரிலேட்டடா வந்து மக்கள் வந்து பின்தொடர்ந்து போறாங்களா இளைஞர்கள்? இல்ல அப்படின்னா ஒரு கவர்ச்சி அரசியல் நோக்கி போறாங்களா? இந்த கால இளைஞர்கள் வந்து எதை நோக்கி போறாங்க? அரசியலுக்கு இப்போ வராங்கன்னு தெரியுது. பெரும்பாலும் எல்லாரும் வந்து அரசியல் பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு மக்கள் இளைஞர்களுக்குள்ள பேசப்படுது. பெரிதும் பேசப்பட்டாலும் இவங்க வந்து கருத்தியல் ரிலேட்டடா வந்து கருத்தியல் ஒரு ஐடியாலஜி ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்து வராங்களா? இல்ல வந்து ஒரு கவர்ச்சிகரமா ஒரு ரசிகர் அப்படிங்கிற பார்வையில வந்து உள்ள வராங்களா? இல்லை, அதாவது எல்லாருக்குள்ளேயுமே வந்து அரசியல் இருக்கு. ம். அரசியல் தாகங்கள் இருக்கு. இருக்கா? அந்த தாகத்தை தீர்க்கும் விதமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசியை போக்கும் விதமா ம். இங்க நாம இந்த ஜனநாயக இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் ம். நம்ம அதுக்கான இறை போடுறோமா, அவங்க தாகத்துக்கான தண்ணியை கொடுக்கோமா, ம். அதுக்கான இறை போடுறோமா அப்படிங்கிறதான் இங்க வந்து பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு அரசியல் இல்லாமலாம் எவன் பின்னாடி அப்படி எளிதாலாம் போயிட மாட்டாங்க. பேர மாட்டாங்க. ஒரு அரசியல்
அவனுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஆனால் டிஎம்கே அந்த கட்சி வந்து இந்த தவிர்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் வந்து ஆப்போசிட் பண்ணுறது ஃபுல்லாக இதை தான் சொல்கிறாங்க. ரசிகர் பின்னாடி போகாதீங்க, நடிகர் பின்னாடி போகாதீங்க, நடிகர் அரசியல் பண்ணாதீங்கிறாங்க. இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்க ஆப்போசிட் பண்ணுறதே நடிகர் பின்னாடி நடிகர். ஆனால் இதை சொல்கிறவங்களே வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த சினிமா துறையில் வந்து இருந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. இல்லை, இப்போ அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க, அதாவது அண்ணா துறையிலேருந்து இன்னைக்கு நம்ம எடப்பாடியே விட்டுறலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து வந்தவங்க. சினிமாவை தான் இவங்களோட அரசியல் பயிற்சி பற்றிய கருதுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின், அவர் எங்கேருந்து வந்தார்? சினிமாக்குள்ளே தான் வந்தார். அவர் திராவிட கழகத்தில் உறுப்பினர் சேர்ந்து போய் படிச்சுட்டு திராவிட இயக்கத்திட்ட படிச்சுட்டு படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாரா? இல்லை. இல்லை. அவர் எங்கேருந்து வந்தார்? சினிமாக்குள்ளே தான் வந்தார். சினிமாவிலேருந்து தான் வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு 2வது இப்போ கூட உதயநிதி அவர்களோட பையனை கூட பயிற்சி பற்றையில சினிமா பயிற்சி பற்ற, நீங்க அரசியல் பயிற்சி பற்றன்னு நினைச்சிடக்கூடாது. பயிற்சி பற்றுன்னு சொன்னோன்னே அரசியல் பயிற்சி பற்றுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமாம்மா, சினிமா பற்றில் நடிப்பு கற்றுக்கிட்டு இருக்காருங்களே. ஆமாம். எப்படி அரசியல் எப்படி நடிக்கலான்னா என்ன கற்றுக்கிட்டான்னு தெரியல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன், பார்த்தேன், அந்த வீடியோஸ் பார்த்தேன். ஒரு அப்போ உங்களுக்கே தமிழ்நாட்டு அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கேன்னு சம்டைம்ஸ் பார்க்க முடியுது, இந்த சோசியல் மீடியாஸில் நிறைய வருது பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. இது என்னன்னா இன்னைக்கு வந்து ரசிகர்களே இவங்க இப்படிலாம் இந்த இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக குற்றஞ்சாட்டு ஒருத்த மேலே சுமத்திட்டு வந்து நம்ம கடந்து போக முடியாது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சியும் சரி, திராவிட இயக்கங்களும் சரி, அம்பேத்கர் இயக்கங்களும் சரி, மார்க்சிய இயக்கங்களும் சரி, இவங்களோட அரசியல் வந்து எதை நோக்கி இருக்குன்னா அண்ணா அறிவாலயத்தை நோக்கி தான் இருக்கு, மாடி வீடை நோக்கி தான் இருக்கு, குடிசை வீடை நோக்கி இல்லை. இப்போ குடிசை வீடை நோக்கி இருந்தாதான் குடிசை வீட்டில இருந்து வர்றவனுக்கு இந்த அரசியலில் போய் சேரும். இவங்க ஐயோ ஸ்டாலினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அண்ணா அறிவாலயத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இப்படித்தான் இவங்க நினைக்கிறாங்க. இந்த சாதாரண மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மக்களை ஜனநாயகப்படுத்தணும், அரசியல் படுத்தணும், மக்கள்ல இருந்து ஒரு தலைவன் வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டாலின் வீட்டுல இருந்து ஒரு தலைவன் வரணும், சினிமால இருந்து ஒருத்தர் வந்துருவாரு, அவரை எப்படி இங்க தலைவரா மக்கள்கிட்ட போய் வந்து விளம்பரப்படுத்தி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது இந்த இயக்கங்கள். அம்பேத்கர் பேரை சொல்லி, பெரியார் பேரை சொல்லி, மார்க்ஸ் பேரை சொல்லி இவங்களோட வேலை என்னவா இருக்குது? அப்போ இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வருவாரு, சினிமாவில் பயிற்சி பெற்றுட்டு அவரை வந்து மக்கள் மத்தியில ஒரு அரசியல் தலைவரா போய் நிலைநிறுத்தணும் அப்படின்னு வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கவனம் ஃபுல்லா அதை நோக்கியே இருக்கு, இந்த மக்களை நோக்கி இல்ல. இந்த மக்களுக்கு எவனும் அரசியல் சொல்லி கொடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் எனக்கு கல்லூரி படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது. எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. பெரியார்னா யாருன்னு தெரியாது, அம்பேத்கர்னா வேற மாதிரி தான் தெரியும், ஒரு தலைவராலாம் தெரியாது, மார்க்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ நம்ம வரும்போது நமக்கு அடித்தட்டு மக்கள்ல இருந்து இப்போ எங்களுடைய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் வந்து அடித்தட்டு மக்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட பார்வையில அவருக்கு பின்னாடி நம்ம போய் நிற்கும் போது இன்னைக்கு ஒரு அரசியலை வந்து பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த அரசியலை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தெளிவான அரசியலை பேசிக்கிட்டு, தெளிவான சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு நான் கூட பெரியாருக்கு எதிராக தான் நின்றுருப்பேன். இப்போ நான் இதே மாதிரி எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2014க்கு பிறகு தான் பெரியார் வந்து மீண்டும் பெரியார் கருத்தில் மக்கள்கிட்ட போகுது. அது எந்த அடிப்படையில போகுது அப்படின்னா இந்த பெரியார்வாதிகள் செஞ்ச வேலையினால கிடையாது. இங்க ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது இப்ப எங்கள மாதிரியான இயக்கங்கள் வந்து அதாவது
எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு இந்த மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அடித்தட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு வந்து இந்த தூத்துக்குடியில ஒரு கிராமத்துல போய் இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கமோ அம்பேத்கர் இயக்கமோ மார்க்ஸ் இயக்கமோ அந்த கொள்கையை போய் இவங்களால பேச முடியாது. இவங்க அப்படி பேசியிருந்தா இங்க எப்படி சாதி சண்டை நடந்திருக்கும்? இவங்க பொறுப்பை ஃபுல்லா தட்டி கழிச்சிட்டாங்க. வரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியலை சொல்லி கொடுக்கல. அப்ப அவனுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அப்ப அந்த அரசியல் வந்து அவனுக்கான அரசியல் வந்து 1ஆம் கிளாஸ் அரசியலா இருக்கு, பால்வாடி அரசியலா இருக்கு. அப்போ ஒரு தலைவன் வந்து வரும்போது அவருக்கு ஒரு இப்போ அரசியல்னா வந்து 4 ரொம்ப விஷயம் முக்கியம். ஒரு ஃபேமஸ் கருத்து, அதுக்கப்புறம் இலக்கு, கொள்கை, இதெல்லாம் வந்து இந்த 4 விஷயமே நமக்கு தேவை. அரசியலுக்கு முக்கியம். இப்போ வந்து இவருக்கு ஒரு பிரபலம் இருக்கு, விஜய்க்கு வந்து ஒரு பிரபலம் இருக்கு, அதை பயன்படுத்தி வாராரு. வரும்போது இளைஞர்கள் வந்து கொண்டு போய் கூடுறானுங்க. நீங்க கொள்கையை போய் சேர்த்திருந்தா அவங்க போறாங்களா? இல்ல. இன்னைக்கு குற்றம் சாட்டுற இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம், பெரியார் கருத்தியல் பெரியார்வாதின்னு சொல்லி ஊடகம் நடத்துறவங்க, அம்பேத்கர் ரொம்ப மோசம், இழிவு. இவங்க முகத்திரையை கிழிக்காம தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது. இன்னைக்கு அந்த ஒரு இவங்க முதல்ல அவமானப்பட்டிருக்கணும். 41 எனக்கெல்லாம் அவமானமா இருந்தது. அந்த 41 பேர் இறந்துட்டான்னு கேட்கும்போது அப்ப நம்ம பணிகள் எல்லாம் இன்னும் அதிகமா செய்யணுமே, நம்ம பணிகள்லாம் பின்தங்கி இருக்க, இதை முன்னோக்கி கொண்டு போகணுமே. அவமானமா இருக்கு. அந்த அவமானத்துல வந்து நம்ம யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம மக்கள்கிட்ட எப்படி போறோம், அரசியல் படுத்த போறோம், அப்படிதான் நமக்கு சிந்தனை ஓடுது. இவங்க அந்த இதுவே இல்லாம வந்து திமுகவுக்கு வந்து கழிவு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இவங்க எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை வந்து நாங்க தாங்கி நிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ரசிகர் குஞ்சுகள் இப்படி பண்ணிட்டாங்க, அணில் குஞ்சுகள் அப்படி பண்ணி, இதெல்லாம் கேவலமான பேச்சுகள். ஏன் அவன்லாம் தமிழ்நாட்டு மக்கள்ப்பா, வாக்காளரு. அவன் 2050 அவன் நினைச்சான்னா முதலமைச்சர் ஆக்கி போடுவான். கண்டிப்பா. என்னமா அவன் வந்து வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி அவனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, உங்களுக்கு இதயம் இல்லையா, உங்களுக்கு மனசு இல்லையா, அங்க தொங்குகிறான் இங்க தொங்குகிறான், அதை சித்தரிப்பா போட்டுக்கிட்டு நகைச்சுவை ஆக்குறது வைக்கிறது, இது எவ்வளவு பெரிய கேவலம்னு பாருங்க. நீ ரசிகர், அவனை குற்றமே சொல்லாத. குற்றவாளியே வந்து இங்க இருக்கக்கூடிய பெரியார்வாதிகளும் அம்பேத்கர்வாதியும் மார்க்சியவாதிகளும் இவங்க வந்து மச்சி வீட்டு அரசியல், மாடி வீட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு இவங்க வயிற்ற நிரப்பிக்கிட்டு இந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேராம தொடர்ந்து வந்து சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய விளைவுல இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீ கருத்தியலா போய் இங்க ஒவ்வொருத்தனுக்கும் அரசியல் சொன்ன ஏதாவது ஒரு கிராமத்துல வந்து திராவிட கழகத்தோட கிளை இருக்கா? 100 வருஷம் நீ கொண்டாடுற. இதே மாதிரி வந்து சங்கியவன் அவன் வந்து உள்ள போய் நின்றுகிட்டு இருக்கான், எல்லா கிராமத்துலயும் போய் நின்றுகிட்டு இருக்கிறான். நீ எங்க போய் நின்ன? நீ எந்த மக்களுக்கு போய் இவன் பாடம் எடுத்தான்? இவனோட இழிநிலையை பாருங்களேன். இத்தனை வருஷம் கட்சி நடத்தின இவ்வளவு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நேத்து வந்தவனை எதிராளியா கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து அப்படியே ஸ்டாலினை சுத்தி அப்படி நிப்போம், வீழ்த்த விட மாட்டோம். இவங்க என்ன புனிதர்களா, புத்தர்களா? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த திராவிட கழகங்கிறது எதுவுமே ஒரு புதுமையை ஒன்றும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஒண்ணும் கிடையாது. டிஎம்கே வந்து ஏதாவது ஒரு விருது விலங்கு விழா இந்த மாதிரி இதை வச்சு அங்க போய் 2 வார்த்தை பேசிட்டு அவங்களே புகழ்ந்து பாடிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அந்த விருது வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவெல்லாம் யார் போய் நிக்கா? அங்க சினிமாக்காரன் தான் போய் நிக்கிறான். ஆமா, அவனதான் கூட்டு. அப்ப அவனை சினிமாக்காரன் நீ பாக்கியா, அவனை கருத்தியல்வாதின்னு பாக்கியா? ஏன் கேள்வி, நீ யாருனாலும் கூப்பிட. அது எல்லாரும் கமல்ஹாசன் இப்ப ரீசெண்டா போய் சேர்ந்தாரு. அவர் ஒரு படம் நடிச்சு சேர்ந்தாரு. அவர் மிக மிக பெரிய மோசமான ஆளு. இல்ல அவரு சினிமா தானே, இப்ப கருத்தியல்வாதின்ட்டு கட்சிக்குள்ள தானே. இல்ல அவர் என்ன கருத்தியல்னு கேட்க கட்சிக்குள்ள சேர்த்திருக்காங்கல்ல. ராமரையும் இவங்களை எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சாங்க. அவர் நுண்ணிய அந்த பார்ப்பன அரசியலை இவங்களுக்கு பார்க்க தெரியாதா? கமல்ஹாசன் அதாவது நீங்க யாரையும் கூப்பிடுங்க வைங்க, ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஸ்டாலின் இப்போ குற்றச்சாட்டு சொல்றாங்க,
இவங்க வந்து சினிமாவுக்காரங்க பின்னாடி போகிறாங்க, சினிமாக்காரெல்லாம் தலைவராக இவங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது இந்த அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், இந்த தமிழ் தேசிய இயக்கம் இந்த யார் சீமானு இவங்க எல்லாம் வைக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் தான் அன்பில் பொய்யாமொழி, அவர் தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். நான் விளங்குமான்னு கேட்கட்டுமா? இவர் அமைச்சராக இருந்தால் இந்த துறை விளங்குமா? இவர் அமைச்சராக இருக்க போய் தான் திருநெல்வேலியில் சின்னத்துறைங்கிற ஒரு மாணவனை வெட்டினாங்க பள்ளிக்கூடத்தில். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஒரு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அடுத்தது சேரன்மாதேவியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க எத்தனை படுகொலை இந்த பள்ளியில் பார்க்குறீங்க, சாதிய படுகொலை. அப்போ இவரை பதவி நிற்கணும் இந்த இயக்கங்கள் சொன்னச்சா? நீங்க 100 ஆண்டு 150 ஆண்டு இவங்க என்னன்னா ஒரு படம் போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுகளை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மக்களுக்காக பயன்படுத்தாம சர்வாதிகார ஆட்சியை பெரியார் கொள்கைக்கு எதிராக இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க ஆபத்தா வந்து நிக்கிறாங்க மக்களுக்கு. அங்க சங்கின்னு ஒரு பூச்சாண்டி, சங்கிலாம் வந்து 5 நிமிஷத்துல வீழ்த்தி போயிடலாம். இவங்க தான் பெரிய நமக்கு இதா இருக்கிறாங்க மக்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். இவங்க வந்து களவாணிகள். டிஎம்கேங்கிறது வந்து பெரியாருங்கிற போர்வையில மூழ்கி இந்த அம்பேத்கர்வாதிகள் பெரியார்வாதிகள் இல்ல அதாவது திமுகங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, திமுக கட்சிக்காரங்களோ இல்லைன்னா திமுக தலைமையோ மக்கள்கிட்ட போய் பேசினா மக்கள் எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணதுக்கு இந்த இயக்கங்கள் இருக்கு பாருங்க, இந்த பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், இவங்கெல்லாம் வந்து பெரிய திமுக வந்து தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அடித்தட்டு மக்களை போயிட்டு பிரைன் வாஷ் மூளைச்சலவை பண்ணி, ஏன்னா வந்து இவங்க ஈஸியாக இப்போ நாங்கள்லாம் வந்து கன்சிராம் கொள்கையில் இருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் வந்து ரொம்ப தனிச்சு நிற்கிறோம், எங்களோட சொந்த காலில் நிற்கிறோம். நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போகக்கூடிய அந்த வேகம் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்குது. அந்த பாதை எல்லாமே கடினமாக இருக்குது. இவங்களுக்கு வேக குறைமா. இவங்களுக்கு எப்படின்னா அங்கேருந்து ஒரு காரை கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, நீங்கள் அங்கங்கே போய் பேசுங்க. இவங்க தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க இந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் திமுகவோட பேச்சாளராக இருக்கிறாங்க. இவங்க அடித்தட்டு மக்களை மறந்துட்டாங்க. இல்லை பெரியார் மாதிரி கிராமமாக போய் மக்கள்கிட்ட போய் பேசி சந்திச்சு மாநாடு போட்டு கூட்டம் நடத்தி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கவங்கள இந்த நாம் தமிழர் இவெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது சீமான் மேல கொஞ்சம் மரியாதை இருந்து சுத்தமா இப்ப போயிட்டு. என்ன காரணம்? இல்லை அவர் மேல மரியாதை போறதுக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்கு. நீ வந்து நேத்து வந்தவன பிடிச்சி கேள்வி கேட்க, டிவிக்கு நீ நேத்து வந்தவன பிடிச்சி கேள்வி கேட்கிற. அக்கா நான் அவங்கள வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. அவங்களை தண்டிப்பதற்கு பல வழிகள் இருக்குது. ஆனா இவன் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கானே திமுக. அப்ப அவனை எதுக்குன்னு சொல்ற நீனு? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல வச்சாங்களா? திமுகனா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சி, அவங்க கையில தான் அரசு இருக்கு. எனக்கு பொறுப்பானது வந்து அரசு தான். நான் அரசை தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப அரசு மேல இவங்க வைக்கணும்ல. மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அவர் வாயை திறந்த மாதிரி தெரியல. மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? எங்கிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து 4-5 பேரை வந்து கூட்டு வச்சு சொல்லுகிற வாதம் பண்ற. ஐயா எப்படியாவது நீ இதான் முடிவியா, நீங்க இதைத்தான் செய்யணுமையா, எங்களுக்கு விட்டா வழியே இல்லையா, மேலிட உத்தரவையா, இங்க இருந்து வந்து சொல்றாங்கய்யா, இங்க நீங்க எல்லாம் பொது இடத்துல போய் வந்து கூட்டம் நடத்தினீங்கன்னா வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்துடுயா. அதுக்கு ஒரு உதாரணம் கூட ஒரு போலீஸ்கார் சொன்னாரு. அவர் வந்து பரமக்குடியில ஆய்வாளராக இருக்கும்போது வந்து தியாகி இம்மானுவேல் சேகரனருக்கு வந்து கூட்டம் நடத்துறதுக்கு வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. வெறும் 20 பேர் தான் அன்னைக்கு போய் வந்து அனுமதி கேட்டாங்களாம். யாரு ஐயா சந்திரபோஸ் அவங்க தலைமையில ஒரு 20 பேர் போய் கேட்டிருக்காங்க. அப்போ அனுமதி இங்க நாளைக்கு வந்து அண்ணன் இம்மானுவேல் சேகரன் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் போய் பாதுகாப்புக்கு அங்க போய் நின்னாராம். அப்போ அந்த கல்ற கூட எங்க நிக்கி என்ன ஏது எதுவுமே தெரியல, சும்மா போய் அங்க போய் நின்றுருக்காரு. ஏன்னா பக்கத்துல வேற சமூகம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ போய் இவங்க போய் அங்க 20 பேர் போய் மாலை வச்சுட்டு
வீர வணக்கம் போட்டு வந்திருக்கிறாங்க. வந்தோடனே பாருங்க, நான் அன்னைக்கு இருக்கும்போது இப்படி செஞ்சாங்க, இன்னைக்கு பாருங்க அந்த இடம் எவ்வளோ மக்கள் கூடுறாங்க. தமிழ்நாட்டில் அவருக்கு தான் அதிகமாக கூடுறாங்க. கட்டுக்கடுங்காத கூட்டமாக இருக்குது, இவ்வளோ பெரிய இதாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் உங்களை வெளியே விட்டோம்னா இன்றைக்கி இப்படி தான் சொல்லுவீங்க, நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த அளவில் மாறிடுவீங்க. அதனால் இந்த பின் விளைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இது வந்து பயம். பயம். அரசாங்கம் தரப்புல இப்படி ஒரு பதில் வருது. இது எங்கிட்ட பேசுறீங்க 3-4 மணி நேரம், இது வந்து தாவேக்காவுக்கு பொருந்தாதா? அப்படி சொல்லுங்க ஐயா. எங்கள்கிட்ட நிலைமை, எங்கிட்ட போலீஸ் கிடையாது, எங்கிட்ட நிர்வாகம் கிடையாதுப்பா, ஒன்றும் கிடையாது, எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு அனுமதியை மறுத்துருங்க. அதுமாரி டைமிங் எத்தனை மணி அரசியல் கட்சிக்காரன் எல்லாவனும் வந்து லேட்டாக தான் வரும். யாரும் சொன்ன டயத்துக்கு போய் டான்னு நிற்கிறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு டைம் சொல்லுவாங்க, ஒரு டைம் வருவாங்க. உங்களுக்கு அனுமதிக்கு கொடுத்துருக்க டைம் என்ன, கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணும், கூட்டத்தை என்னெல்லாம் பண்ணி இது பண்ணணும் வைக்கணும். நீங்கள் இந்த அரசாங்கம் அப்போ இயங்கவே இல்லையா? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள்லாம் இருக்குது. இந்த அடிப்படையில் பயங்கரமாக குற்றஞ்சாட்டு வைக்கிறோம். அப்போ இவன் சீமான அவர் ஜனநாயக அமைப்பு அனுமதி போய் வாங்கியிருப்பாங்க, என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பொறுப்புணர்வே இல்லாமல் ஒரு வெறுமன அரசியலுக்காக இப்படி கேவலமாக நடந்திருக்க செயலாம் நடக்குது. அதே மாதிரி இந்த இயக்கங்கள் நீங்கள் கேட்டீங்க, இந்த பெரியார் இயக்கங்கள், இந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து அவங்களோட சுய லாபத்தையும் அதே மாதிரி அவங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வதற்காக வேலையை தான் செய்கிறாங்க. இது வந்து ஒரு கருத்தியல். இங்கே வந்து இவங்க வேலையே செய்யலை, ஒரு தலைமுறையாக வந்து இங்கே வேலையை செய்யலை. தமிழ்நாட்டில் கருத்தியல் ரீதியாக இந்த பெரியார் இயக்கங்கள் வேலை செய்யாததன் விளைவு தான் இன்னைக்கு ரசிகர்கள் பின்னாடி, நடிகர்கள் பின்னாடி, ஒரு கவர்ச்சிகர அரசியல் பின்னாடி போகிறாங்க. இவராது வந்து ஏதாவது சொல்லித்தர மாட்டாரா அப்படின்னு. ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இளைஞர் மத்தியில் வந்து பெரியாரை வந்து அதிகமாக வந்து இப்போ இளைஞர்கள் வந்து பேசப்படுறாங்களோ. அதாவது இவங்க வந்து சொகுசா வீட்டில் தூங்கிட்டாங்க. பெரியாரையோ அம்பேத்கரையோ மார்க்ஸையோ வந்து இந்த மக்களுக்கு, அடித்தட்டு இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலை. நல்ல சுகபோகமாக தூங்கிட்டு, ஏன்னா இயக்கம் வச்சாலே சமூகத்தில் ஒரு, இப்போ நான் ஒரு பெரியார்வாதின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை தான். அம்பேத்கர்வாதி அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்குது. மார்க்ஸ் ஏன்னா இவன் ஃபுல்லாக அறிவாளியாக இருப்பானோ, அந்த தட்டு அந்த மாதிரியான ஒரு 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 வந்து நம்மளை அறிவாளியாக இருக்கிறான். அறிவாளியா எப்படி நினைக்கிறான், அவன் முட்டாளா இருக்கிறான், அதனால ஒன்னு அறிவாளியா நினைக்கிறான், அதை யோசிக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்மள அறிவாளியா பாக்குறான்ல, அப்ப இவனு அறிவாளியாக்கிட்டோம்னா நம்மள அறிவாளியா பார்க்க மாட்டான். அப்ப அவன் முட்டாளாவே இருக்கணும், அப்படியே வச்சுக்கணும். தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி கட்சிக்கிட்ட எதாவது போய் காசு வாங்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை, இப்படியே நல்ல ஒரு தலைமுறையா தூங்கிட்டாங்க. பெரியார் பார்த்த வேலையில ஒரு 5% கூட இப்ப இந்த ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம். ஒண்ணு முற்போக்கு இயக்கம் எல்லாமே போலி இயக்கம் தான். ஒரு முற்போக்கும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மேடை பேச்சு மட்டும் தான். மேடையில போய் மைக்க பிடிச்சி பெரியார் அம்பேத்கர் சொல்ல வேண்டியது. மேடையில போய் பெரியார் அம்பேத்கர்லாம் சொல்ல, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2014 அப்புறம் வந்து மேலே வந்து பிஜேபி வந்துச்சு, மனுவாத அரசாங்கம் வருது. முழுக்க பிஜேபியோட கோர முகம், கொடூர முகம் நமக்கு தெரியும். அவன் வரதே வந்து நான் மக்களை வந்து முட்டாளாக்குவேன், அடிமையாக்குவேன், கொத்தடிமையாக்குவேன். இதுதான் அவனோட இலக்கே. வந்து 95% மக்களை பிச்சைக்காரன் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து நுழைய முடியலை. தமிழ்நாட்டில் 2 பெரும் ஆளுமைகள் வந்து அப்போ இருக்கிறாங்க, நுழைய முடியலை. இருந்தாலும் உணர்ச்சிகர அரசியல் வழியாக இந்த தமிழ்நாட்டில் நம்ம கால் வழி பதிக்கணும். ஏன்னா முதல்ல வந்து உணர்ச்சி தான். எடுத்த உடனே முட்டாள்தனத்தை வந்து இது பண்ண முடியாது. உனக்கு வந்து உணர்ச்சியும் பெருமையும் உச்சத்துக்கு ஏற்றிடணும். ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மதத்தை இங்கே திணிச்சு இங்கே வந்து அப்படி சுகபோகமாக உட்காந்துக்கணும். இதுதான் உணர்ச்சி ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம் தமிழர் போன்ற சங்கி கூட்டத்தை வந்து அனுப்பி விட்டாங்க. ஒரு பெருங்கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி பின்னாடி போச்சு. அது எந்த அடிப்படையில் போச்சுன்னா, இவங்க வந்து எந்த வேலையும் செய்யல கருத்தியல் ரீதியா. ஒரு தலைமுறையா பெரியார் மறைவுக்கு பிறகு இவங்க எந்த வேலையும் செய்யல. காங்கிரஸுக்கு வந்து ஜால்ரா தட்டுறதுக்கான வேலையை மட்டும்தான் இவங்க செஞ்சாங்க. இந்த திராவிட கட்சிகள், இந்த இயக்கங்கள் எல்லாமே
இவங்க தேய்ச்சிட்டு அப்படி சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ இவங்களுக்கு தீய வைக்கிற விதமாக வந்து மேலே அவன் வந்தான் பிஜேபி. அதுக்கப்புறம் இவன் உணர்ச்சி ரீதியாக தமிழ்நாட்டு மக்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஈழத்தமிழர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இதுன்னு கொண்டு வந்து செலவு செஞ்சு தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியில் இயக்கி சீமானுங்கிற ஒரு கைக்கூலியை உள்ளே விட்டுட்டு கொண்டு வந்தாங்க. இவன் பின்னாடி ஒரு 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 கூட்டம் போச்சு. இப்போ நாம் தமிழர் கூட ஒரு அரசியலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த படுகொலையில தான் பார்த்துட்டோமே. இவங்க அரசியல் லட்சணம், இவங்க கூட்டம் நடத்துகிற லட்சணம், இவங்க ஜனநாயக தன்மை ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கூட்டம் அப்படி போச்சு. அதுக்கு ஒரு கருத்திலும் கிடையாது, ஒரு தாலியும் கிடையாது. அதை வந்து இவங்களால அவங்க அதை இந்த இந்த முற்போக்கு எங்களால சமாளிக்க முடியல. அதுதான் உண்மை. சமாளிக்க முடியல. இந்த கூட்டங்கள் வந்து எந்த ஒரு அறிவுமே இல்லாம உணர்ச்சி மட்டும்தான். அங்கே வந்து எங்கள் தலைவர் வந்து அப்போ வந்துடுவார், இப்போ வந்துடும், ஈழம் வளர்ந்துடும், அது செஞ்சிடும், இது செஞ்சிடும், அப்படி ஒரு 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 குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருந்தாங்க. அதுக்கு வெடி வைக்கிற விதமாக அடுத்து அரசியல் விஜய் வருகையும் இருந்தது. விஜய் வருகை வந்து தறிகட்டு திரிஞ்ச கூட்டத்துக்கு வந்து ஒரு தறியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை கெட்ட போகிறது நம்ம தான் கெட்டணும். நம்மள மாதிரி முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் கெட்டதான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது இவங்களுக்கு மிகப்பெரிய அடி. யாரு நாம் தமிழுக்கு மிகப்பெரிய அடி. விஜய் வந்தது விஜய் வந்ததே அடி கிடையாது. விஜய் வந்ததே அடி கிடையாது. பெரியார சொன்னதுதான் அடி அங்க அந்த இடத்துல. ஆமா விஜய் வந்தது அடி கிடையாது. அங்க அம்பேத்கர் சொன்னதோ, காமராஜர் சொன்னதோ, வேலுநாச்சியார் சொன்னதோ இவங்களுக்கு அடி கிடையாது. பெரியார்னு ஒரு பேர் சொன்னதுதான் அடி. அங்க திராவிடம் அப்படின்னு ஒரு பேர் சொன்னார்ல, அதுதான் அடி. அப்போ அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அவருக்கு அந்த பயம். யாரு? நாம் தமிழருக்கு அந்த பயம். இந்த முற்போக்கு இயக்கம் இருக்குல்ல, இந்த 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 மாதிரி இளைஞர்கள்லாம் பெரியார் யாரு, ஏன்னா பெரியாரை வந்து கொண்டு வரும்போது இவன் தேட தான் செய்வான். இப்போ நான் வந்து ஒரு ஒரு வாரேன், அப்போ வந்து நம்மளை வந்து எங்களோட தலைவர் சர் ஜீவன் சிங் அவர்கள் வந்து அரவணைக்கிறாரு. அப்போ கன்சிராம் அரசியல் சொல்லி கொடுக்குறாரு. அந்த கன்சிராம் அரசியல் வழியாக தான் நான் பெரியார் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரியாருன்னா யாருன்னு தெரியாது. நான் பெரியாருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இயக்கத்தில் மூளை செலவு செய்யப்பட்டு பெரியாருக்கு எதிராக, அப்போ தான் எனக்கு என்ன வந்து நான் பெரியாருக்கு வந்து எதிராக தான் அறிமுகமானேன். பெரியாரை எதிராக பார்த்து தான் வந்தவன். அதாவது அவங்க அறிமுகப்படுத்த போய் தான் எதிராக பார்த்தேன். அவங்க அறிமுகப்படுத்தினா எனக்கு பெரியார்னா யாருன்னே தெரியாது. அது ரெண்டாவது. அப்போ கன்சிராம் வழியா நான் பெரியாரை பார்த்து வரும்போது இன்னைக்கு பெரியாரை வந்து எந்த விமர்சனம் யார் வைக்கட்டும், என்னால பதிலடி ஈஸியா கொடுக்க முடியும். அது மக்கள் அடித்தட்டு மக்கள்கிட்ட. நான் வந்து பெரிய பணக்காரனை பத்தி கவலை கிடையாது, பெரிய ஜாதிகாரன் அப்படிங்கிற பத்தியும் நமக்கு கவலை கிடையாது. அடித்தட்டுல இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் நான் என்னால பெரியாரை பேச முடியும். எவன்லாம் இப்போ அடித்தட்டுல இருந்துட்டு பெரியார் அப்படி சொல்ற இப்படி சொல்ற ஏற்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட போய் நான் பெரியாரை பேச முடியும். அவர்களை பெரியாரை படிக்க வைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெளிவை வந்து இந்த கன்சிராம் அரசியல் எங்களோட தலைவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போ இப்போ விஜய் வந்து என்னன்னா இப்படி ஒரு பெரியார்னு ஆரம்பிக்கும் பொழுது பெரியாரை பற்றி இந்த இளைஞர்கள் படிப்பாங்க. ஏன்னா ஏதாவது பேசணும் வைக்கணும் அப்படின்னு. அப்போ நம்மள மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம், கன்சிராம்பாதிகள். அப்போ கன்சிராம்பாதிகள் உறவும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஏன்னா இவங்களெல்லாம் நம்ப மாட்டாங்க, இவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க, இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பேவன்னு. அப்போ நம்மளும் இவங்களுக்கு வந்து பாடம் எடுப்போம். பாடம் எடுக்கும்போது இவங்க எல்லாருமே பெரியாரை பற்றி ஒரு நல்ல புரிதல் வந்துடுவாங்க. அப்போ வந்து இந்த பெரியாரை வச்சு படம் ஓட்டுற இயக்கமாக இருக்கட்டும், அம்பேத்கரை வச்சு படம் ஓட்டுற இயக்கமாக இருக்கட்டும், மார்க்ஸை வச்சு படம் ஓட்டுற இயக்கமாக இருக்கட்டும், இவங்க வந்து நாங்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி தோரணையாக நாங்கள் தான் இங்கே சுயமரியாதையோடு இருக்கிறோம், நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம், இப்படியே இருக்கோன்னு படத்தை ஓட்ட முடியாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு அனுதாபத்தை இவங்களால தேட முடியாது. அப்போ இவங்க ஒட்டுமொத்த அரசியலும் அடிபட்டு போகுது. ஏன்னா இளைஞர் வந்து பேசுகிறான்ல, பேசுவாம்ல, அப்ப நம்ம வந்து தூங்கிட்டு கிடந்தோம்னா தட்டி எழுப்புவோம்ல. இப்போ நம்ம பேசுறோம்ல உட்கார்ந்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசினா அப்ப அந்த பயம்தான் இவங்களுக்கு. இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் மார்க்சிய இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அதனால போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க விஜய் தான் குற்றவாளி,
உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? 40 பேர் இறந்துட்டாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேவலத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த குடும்பத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. 41 பேர் குடும்பத்தை அவங்களே இழப்ப சந்திச்சுட்டாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு உடலை நீங்க கண்ணியமா நடத்தினீங்களா நடத்தலையாங்கிறது 2வது. இன்னைக்கு இந்த குடும்பத்தையும் கண்ணியமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் போய் கேமராவை எடுத்துட்டு போய் வீடியோவை எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்துல போய் வந்து இப்படி கேஸை கொடுக்குறாங்க, இவங்க பணத்தை வாங்கிட்டாங்க. அடித்தட்டு மக்களுக்கு என்ன தெரியும்? நம்மெல்லாம் சம்பவத்தை அனுபவிக்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கு, புகார் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து உடனே அனுதாபத்துக்கு ஒரு 10 கட்சிக்காரங்க கூடுறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இழிவுபடுத்துக்கிற வேலை நடக்கு. அது திமுக வந்து மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கவின் படுகொலையே பார்க்கலாம். அப்ப இவன் என்ன செய்வான்? அங்க இறந்தவங்களாம் பாமர மக்கள். நீங்க வா, அங்க வா, அதுவா இதுவா, அதை செய்யணும் இதை செய்யணும், அவனுக்கு மேற்கொண்டு கேஸ் நடத்த வைக்க எந்த விருப்பமும் இருக்காது. 1. 2வது என்ன அப்படின்னா, சரி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுரும்பா, ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ கேட்டுரும்பா. அவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்களெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு வந்து பாமர மக்களால் முடியாது. இப்போ நம்மெல்லாம் அடக்குமுறை எவ்வளோ சந்திக்கிறோம், பாமர மக்களை சுத்தமாக முடியாது. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதோ, அரசாங்கம் சார்ந்து என்ன சொல்லுதோ அவங்க சொல்லதை கேட்பாங்க. அவங்க அடித்தட்டு மக்கள், சரி இப்போ நம்ம போன உயிரை என்ன திரும்பியா வரப்போகுது, சரி நம்ம இருக்கிறதையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுக்காங்களோ வாங்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க மேலாம் தப்பு சொல்ல முடியாது. இங்கே விழிப்புணர்வு எல்லாமே கம்மி. இங்கே விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு இல்லை. யாரும் மக்களை அடித்தட்டு மக்களை சனாயகப்படுத்தலை. அது அடித்தட்டு மக்கள்லாம் உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட இல்லை. அது எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், அதாவது பட்டியல் மக்களாக இருக்கட்டும், பழங்குடி மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லா சமுதாயமுமே இங்கே விழிப்புணர்வு அற்று தான் இருக்குது. அந்த 41 மரணத்திலையும் ஏதாவது ஒரு பார்ப்பனர்கள் இருந்தார்களா? இல்லை. ஆமாம், அதை நானும் கேள்விப்பட்டேன். இல்லை இருந்தாங்களா? இல்லை, அவங்க யாருமே ஒருத்தரும் இல்லை. அப்போ இந்த அவங்க அல்லாத மக்களுக்கு இங்கே விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாதவன் போய் சாவுறான். அந்த சாவை வந்து இவங்க அரசியலாக்குறாங்க. அது ஆளுங்கட்சி எவ்வளவோ, அது ஒரு பக்கம் ஒரு ஊடகம் பெரியாரி சார்பு, பெரியார்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஊரா போய் அங்கே போய் இந்த மேடையில் கட்சி மேடையில் பேசிட்டு தெரியணும். ஃபுல்லாக 41 மரணம். இவர் இதயம் தமிழ் தேசியவாதி. 40 எவன்லாம் 41 பேர் இறந்துட்டாங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, இப்படியெல்லாம் பேசுறீங்களே, இவன் ஃபுல்லாக அயோக்கிய பைய. இவனுக்கு அந்த 41 உயிர் போனதை பற்றி கவலையே கிடையாது. நீ பேசுகிற வாதம்னா வாதத்தை பேசு. அப்போ 41 உயிர். இப்போ மக்கள் பாமர மக்களுக்கு கருத்தியலும் தெரியாது, அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் கேட்குறவன் என்ன செய்வான்? ஐயோ 41 உயிர் போயிருக்கப்பா, இவன் இப்படி இருக்கானப்பா, இப்படி செயல்படுறானப்பா அப்படின்னு சொல்லி இந்த முக்கிய குற்றவாளியை மறந்துடுவான். ஆமாம். அப்போ இவர்கள் ஃபுல்லாக அரசியல் செய்கிறார்கள். இதை வந்து ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அது மூலமாக மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு அதிகார அரசியலை சொல்லி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் அதிகார அரசியலை சொல்லி இது வரைக்கும் இயக்கம் நடத்தலை. பக்குவமற்றவர்கள் தான் இருக்கிறாங்க. பக்குவமற்றவர்கள், அது எந்த இயக்கமாக இருக்கட்டும். சீனை போடுவாங்க. எங்களுடைய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் அடிப்படை அரசியலை, அதிகார அரசியலை சொல்லி கொடுக்குறாரு. ஆளுமைகளை வளர்த்தெடுக்கிறாரு, பக்குவப்படுத்துறாரு. இதை கன்சிராம் செஞ்சாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அரசியல் படுத்த. ஒவ்வொருத்தனையா போய் வந்து களத்துல போய் 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து அரசியல் பயிற்சி அளித்து அவனை வந்து அப்படியே வந்து கட்சியில் வந்து நல்ல ஆளுமையாக உருவாக்கி அப்போதான் அவனால ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி. உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பிராமணர்கள் இல்லாமல்
இங்கே தேசிய லெவலில் கட்சியை நடத்த முடியாது. அப்படிதான் இந்திய சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு இயக்கம் இந்திய லெவலில் எழுந்துச்சு அப்படின்னா அது கன்சிராம் இயக்கம் மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க, தேசிய கட்சி ஆச்சு. காரணம் என்ன? மக்களை ஃபுல்லாக அரசியல்படுத்தினார், அரசியலை சொல்லி கொடுத்தாரு, ஜனநாயகப்படுத்தினாரு. அவருக்கு பயம் கிடையாது, அவருக்கு பயம்லாம் கிடையாது. இவனுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துட்டேன்னா நமக்கு சீட்டு காலி ஆயிருமே அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு ஃபுல்லாக பயம். இந்த பெரியார்வாதி, அம்பேத்கர்வாதி எல்லாத்துக்கும் பயம். இவனுக்கெல்லாம் வந்து நம்ம அரசியலை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதிகார அரசியல் சொல்லி கொடுத்துட்டோம், நம்ம சீட்டு காலி ஆயிரும், நம்மளால நிம்மதியா வீட்டுல சோபால தூங்க முடியாது, பயத்திலே ஓடுது. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப எங்களோட தலைவர் என்ன செய்யறாரு, இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், எல்லா இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அரசியல் படுத்தி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான அரசியலை வந்து இங்க புதுசா வர்ற கட்சிகளையும் பின்பற்றணும். பின்பற்றினா மட்டும்தான் இந்த கொடூரர்களை எதிர்த்து இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலையை நம்ம செய்ய முடியும். இந்த 41 பேரோட இந்த சம்பவத்தில் வந்து இது வந்து ஒரு இதில் மிகப்பெரிய சதி இருக்குது. இப்போ விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு முழு பொறுப்பு வந்து அரசாங்கம் தான் ஏற்றுக்கிடணும். முதல் குற்றவாளி வந்து ஸ்டாலின் தான். இந்த விசாரணையில் விசாரிக்கப்பட வேண்டியவர் அவர் தான். இங்கே அவருக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய காவலர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்தையும் விசாரணை கொண்டு வரணும். இவங்களை கைது பண்ணி இருக்கணும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்போ அவரு தானே பதில் சொல்லணும். முதல் குற்றவாளி யாரு? நீங்க உடனே வந்து ஐஏஎஸ் வச்சு விளக்கம் கொடுக்குது, இதை வச்சு விளக்கம் கொடுக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? எஸ்ஐபியா இல்லை, எந்த அடிப்படை? அது வந்து கோர்ட்டு இல்லை, ஒரு அமுதா ஐஏஎஸ் இவங்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க விளக்கம்? பொறுப்பு அவங்க, அதனால அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதுல இருந்து மக்கள் தெரியும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது. அப்போ இது எந்த மாதிரியான படுகொலைங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் வந்து யார்ட்டையும் போய் கோரிக்கை இல்லைன்னா இந்த கமிஷன் இல்லைங்க, அந்த கமிஷன் இல்லைங்க, அதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட தான். மக்கள்கிட்டே கேட்குறோம். உங்களோட வாக்கில் தான் நீங்கள் வந்து தீர்ப்பு எழுதணும். 2026 உங்கள் வாக்கில் நீங்கள் தீர்ப்பு எழுத தயாராகணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி இன்றைக்கி என்ன மாதிரியான கொடூரங்களை செய்து கொண்டு இருக்குது, இந்த தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு கொண்டு இருக்கு, இவர்களெல்லாம் புரிஞ்சு ஒரு மாற்று அரசியலுக்கு தயாராகணும். மாற்று அரசியல்னால் அது வந்து உணர்ச்சிகர அரசியல் இருக்கக்கூடாது, ஒரு பக்குவமுள்ள அரசியலாக இருக்கணும். நீங்கள் அரசியல் படிக்கணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ பகுஜன் திராவிட கட்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் பயிற்சி பெற்ற நடத்துகிறோம். நடத்தி அந்த இளைஞர்களை வந்து ஆளுமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து உடனே வந்து போராட்ட களத்துக்கு, ஆர்ப்பாட்ட களத்துக்கு, இல்லைன்னா எதையாவது கூட்டம் போடுறது இதெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து அரசியல் படுத்தி மக்களை தயார்படுத்தணும். இப்படிங்கிற பொழுதுல வந்து அடுத்து மாற்றம் வரும். நீங்கள் பாருங்கள், அந்த மாற்றத்தை இந்த மண்ணில் நாங்கள் ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக. இந்த 41 மரணங்கிறது வந்து எங்களை காயப்படுத்தலை. ஏன்னா நாங்கள் காயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாதம் காயப்பட்டு நேற்று கூட பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை. ஆமாம், திண்டுக்கல் பக்கம் அவரோட அந்த இறந்தவரோட மனைவி கதறிக்கிட்டு இருக்கு. வழக்கு எடுக்க மடக்கிறாங்க, அதை எடுக்க மடக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த அமைப்பும் வந்து எந்த அமைப்பும் கண்டனம் தெரிவிச்ச மாதிரி தெரியல. நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து படுகொலை, அதுக்கப்புறம் இப்படி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் கவின் படுகொலைக்கு அப்புறம் அங்கே சேர்மாதேவியில் ஒரு பையனை போய் வெட்டினாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே காயெல்லாம் பட்டுட்டோம். எங்களுக்கு அனுதாபப்படம் தெரியல. அவங்களுக்கு இரங்கல் சொல்லுறது கூட மனசு வரல. ஏன்னா இழப்புங்கிறது வந்து எங்கள் மக்கள் சாவறதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதங்கம்தான் இருக்குது. மக்கள்கிட்ட முறையிடுறோம், ஒரு தீர்வை நீங்கள் கொண்டாங்க, உங்களை அரசியல் ஆளுமைகளாக மாற்றும், அதிகாரத்துக்கு கொண்டு செல்லும், உங்களை அரவணைக்கும் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் தீர்வு. நம்ம வந்து அரசியலில் பங்கேற்று இவர்களுக்கு தீர்வு எழுதாத வர இதுக்கு தீர்வே கிடையாது. அரசியலை பங்கேற்கணும், நல்ல அரசியல். உணர்ச்சிகர அரசியலை பங்கேற்கவே கூடாது. அது சாதி ரீதியாகவும் சரி, மொழி ரீதியாகவும் சரி, மத ரீதியாக தூக்கி தூர போட்டு
நல்ல அரசியல் மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு கூறு. நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி.